இப்போ நம்ம பார்க்க போகிறது டெரிவேட்டிவ்ஸ், அதோடைய மெஷர்மெண்ட்டு, ரெகக்னேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன, ஹூஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் அனதர் அண்டர்லையிங் அசெட்ஸ். அதாவது எந்த ஒரு அசட்டோட வேல்யூ வந்து இன்னொரு அசட்டை சார்ந்து இருக்குதோ அதுதான் வந்து டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் வந்து வேல்யூ சேஞ்சஸ் டியூ டு an underlying, no or little investment and future settlement. இதை வந்து நம்ம யூஐஎஃப் அப்படின்ற கான்செப்டாக பிரிக்கிறோம். யூனா அண்டர்லையிங் அசெட்ஸ், ஐனா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஃப்னா ஃபியூச்சர் செட்டில்மெண்ட். இந்த மூணு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா அது டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. அப்போ ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் இருக்கணும். எந்த ஒரு அசெட் எடுத்தாலும் வந்து அது அண்டர்லையிங் அசெட்ஸ், இன்னொரு அசெட்டோட தொடர்புடையதாக இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதுவும் தந்திருக்கக்கூடாது. அப்புறம் அல்லது ரொம்ப மினிமமாக இருக்குது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்குது. அதாவது நீங்கள் அசெட் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அப்படின்னா அதுக்கு 100 ரூபாய் நீங்கள் இப்போ கட்டி உள்ளே போய் இந்த அசெட்டை வாங்கலாம், ஃப்யூச்சரில் செட்டில்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஷேர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஷேர்ஸ் நம்ம வாங்குறதா இருந்தால் நம்ம டே ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் இல்லை வெறும் 100 ரூபாய் கட்டிட்டு 10,000 1,00,000 ஷேர் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து டெரிவேட்டிவ்ஸுடைய வேரியபிள்ஸ். இதெல்லாம் டெரிவேட்டிவ்ஸ். ஹூஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் அனதர் அண்டர்லையிங் அசெட்ஸ். அதான் வந்து கோல்டு அண்ட் ஷேர் ப்ரைஸ். வேல்யூ சேஞ்சஸ் டியூ டு அண்டர்லையிங் அசெட்ஸ் வேல்யூ சேஞ்சஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நோ ஆர் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லிட்டில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அது ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. தட் இஸ் கால்ட் யூஐஎஃப். யூ ஃபார் அண்டர்லையிங் அசெட்ஸ், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எஃப் ஃபார் ஃபியூச்சர் செட்டில்மெண்ட். இந்த மூணு விஷயம் தெரிஞ்சாவே அதுதான் டெரிவேட்டிவ்ஸ். இப்போ டெரிவேட்டிவ்ஸ் வச்சு நம்ம ஒரு கணக்கு பார்க்குறோம். மே 2018 கேட்ட ஒரு சம்மு தான் நம்ம பார்க்க போகிறோம். மே 2018 ஒரு சம்மு கேட்டுக்கிறார், ஏஃபார் புக் 8 மார்க் சம்மு. அது பார்த்தீங்கன்னா ஆன் 1st January 2017 எக்ஸ்போர்ட் லிமிடெட் அக்ரி டு பர்ச்சேஸ் யூஎஸ்டி டாலர் 40,000. அப்போ எக்ஸ்போர்ட் லிமிடெட் அக்ரி டு பர்ச்சேஸ் யூஎஸ் டாலர் 40,000 ஃப்ரம் இ and I Bank in futures on December 2017 for a rate equal to 65 per USD. Expo Limited did not pay any amount entering into the contract. Expo Limited is listed company in India and prepares its financial statements on quarterly basis. அப்போ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ லிமிடெட் வந்து யூஎஸ் டாலர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 40,000 யூஎஸ்டி டாலர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க. என்றைக்குன்னா 1st January 2017. ஆனால் அது ஃப்யூச்சர் இல்லையா, அது 2017 தான் அந்த இது விஷயம் இருக்குது. பட் அதோட ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. என்டரிங் அமௌண்ட் தட் இஸ் நோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லியாச்சு. பட் ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் அண்டர்லையிங் அசெட்ஸ், இந்த மூணு கான்செப்டும் வந்ததுனாலே இது என்ன ஆயிடுச்சு, NDAS 109, that is a derivative ஆயிடுச்சு. Using the definitions of derivative included in NDAS 109, the following principles of recognition and measurement is laid down in NDAS 109. You are required to record the entries of each quarter ended till the date of actual purchase of USD. சரி, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது வந்து இப்போ டிசம்பரில் தான். ஆனால் அதுக்கு வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டரும் நீங்கள் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அது கேட்குது. From the purpose of accounting, use the following information representing market to market fair value of forward contracts at each reporting date. At 31st March 2017, 50,000. 30th June 2017, 30,000. As at 30th September 2017, 24,000. And spot rate of USD on 31st December 2017 is 62,000. இப்போ நம்ம ஆன்சருக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து மூணு கான்செப்ட். யூஏஎஃப் இருக்குதா? எஸ். யூஎஸ் டாலர் எவ்வளோங்க? 40,000. செகண்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நோ. மூணாவது, ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்டு. ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் எப்போ அவங்க பணத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
31st December 2017. இந்த 3 விஷயமும் வந்துடுச்சு. அதாவது மே 2018 கேட்ட எஃப்ஆர் எக்ஸாம் கொஷின். இது 2018 எஃப்ஆரில் எக்ஸாமில் சிஏ ஃபைனல் எக்ஸாமினேஷன் கேட்ட கொஷின் தான் இது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சிஎம்எஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ யூஎஸ்டி 40,000 ஆயிடுச்சு. நோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே என்னதான் பண்ணுது? டெரிவேட்டிவ்ஸ் 109. சி ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு குவார்ட்டர் எப்போ முடியுது? ஸோ 31st என்ன நீங்கள் வந்து புக்ஸ் ஆஃப் ஓப்பன் சேர்த்தா புக்ஸ் ஆஃப் லிமிட்டட் டே 1 அது 1/1/17. நோ என்ட்ரி. ஏன் நோ என்ட்ரி? நம்ம அந்த டேட்டில் இருந்தும் வாங்கலை. அடுத்த குவார்ட்டர் எப்போ முடியும்? 31st March 2017 தானே? எஸ். அப்போ லாஸ்ட் 50,000 அவன் சொல்லிட்டான். எப்படி சொல்கிறான்னா, அவனை சொல்கிற மார்க்கெட் டு மார்க்கெட் ஃபேர் வேல்யூ. இப்போ எம்எம் அப்ரோச். இப்போ மார்க்கெட் டு மார்க்கெட் ஃபேர் வேல்யூ லாஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? அவங்க 30,000 சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. 50,000. அப்போ லாஸ் வந்து என்ன சொன்னாங்க? P&L அக்கௌண்ட் தான். ஏன்னா நம்ம விஷயத்தை பார்த்தோம், இது வந்து எல்லாமே வேல்யூ பண்ணுறது டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் ஆல்வேஸ் மெஷர்டு த்ரூ FVTPL ஃபேர் வேல்யூ த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் போடணும். ஹவு மச்? 50,000. 2 கேஷ் கிடையாது, நமக்கு லைபிலிட்டி தானே அவங்க வரும். அப்போ ஃபினான்ஷியல் லைபிலிட்டின்னு போடலாம், இல்லாட்டி டெரிவேட்டிவ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ்ன்னு போடலாம். இப்போ நம்ம அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கிளியராக சொன்னால் நல்லது. டெரிவேட்டிவ்ஸ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. அதை வந்து டிஎஃப்எல்னு சொல்லலாம், டெரிவேட்டிவ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டி. எவ்வளோன்னா 50,000. ஏன்னா எனக்கு லைபிள் தானே, நான் 50,000 லாஸ் ஆகிடுச்சு, நான் வந்து தான் கொடுக்கணும். அப்போ எனக்கு லைபிள். அதனால் வந்து பிஎன்எல் அக்கௌண்ட், என்னுடைய பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நான் செலவாக 50,000 கிரியேட் பண்ணிடுறேன். இதை ஃபஸ்ட்டு. செகண்ட் குவார்ட்டர்ஸ் எப்போ வரும்னா 30/6/2017. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய 50,000 30,000 ஆகிடுச்சு. நீங்கள் என்னுடைய 50,000 லாஸு இப்போ 30,000 லாஸும் ஆகிடுச்சு. புதுசாக அடிஷ்னலாக 30,000 கிடையாது. இப்போ ரெகனைஸ் பண்ணும்போது 30,000 ஆகிடுச்சுன்னா அப்போ லாஜிக்கில் என்ன ஆகிருக்குது பார்த்தா என்னுடைய லாஸ் குறைஞ்சிருக்குது. அப்போ ரிவர்ஸ் தான் நான் பண்ணணும். அப்போ டிஎஃப்எல் அக்கௌண்ட் பெட்டா டு என்ன இதே வருது சிவரை நான் நினச்சேன் போக மாட்டேங்குது. சரி நம்ம என்ன செய்யணும்? டிஎஃப்எல் அக்கௌண்ட் பெட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஹவு மச்? சார் ஆல்ரெடி எனக்கு லாஸ் 50,000, இப்போ லாஸ் எனக்கு 30,000 தான். அப்போ 20,000 எனக்கு என்ன வந்திருக்குது? லாபம் வந்திருக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும்.
அப்போ 20,000 you are getting a profit. தென் ஏன் இந்த பிஎம்ல கொண்டு அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இன்கம் ஆயிடுச்சு. இங்கே எக்ஸ்பென்சஸாக இருந்தது, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்கமாக மாறிடுச்சு. ஓகே, 50,000 இங்கே என்ன ஆயிடுச்சு, 20,000. ஏன் சார் 20,000? ஃபஸ்ட் இங்கே லாஸு, இங்கே வந்து ப்ராஃபிட்டு. அப்போ அகெயின் எவ்வளோ இருக்குது எனக்கு லாஸ்? ஒன்றும் 30,000 லாஸ் ஒன்று ஸ்டில் பி தட். ஓகேங்களா? எஸ், 30,000 லாஸ் ஸ்டில் பி தட். பிகாஸ் 50,000 இந்த லாஸ் இப்போ 30,000 லாஸாக மாறிடுச்சுன்னா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 20,000 ப்ராஃபிட் வந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ராஃபிட் 50,000, 20,000 ப்ராஃபிட் வந்தால் தான் 50,000 20,000 மிச்சம் 30,000 லாஸ் காமிச்சிருக்கும். அப்போ ஸ்டில் ஐ ஹேவ் அ 30,000. அப்போ வந்து எனக்கு ஸ்டில் எவ்வளோ இருக்குது, ஒன்றும் 30,000 லாஸ்ட்டு ஸ்டில் தான். புரியுது சார். 50,000 30,000 போயிடுச்சுன்னா 20,000 ப்ராஃபிட் வந்துருக்குது. இப்போ 30,000 இருக்கணும். அப்போ 30,000 லாஸ் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம், ஸ்டில் தேர். சரி, இது வந்து செகண்டு. இப்போ தேர்டு போட்டேன். 30/9/2017 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 24,000 லாபம் வந்துருக்குது. 24,000 லாபம் கிடையாது, ஆல்ரெடி 24,000 வந்துருக்குன்னா ஆல்ரெடி 30,000 லாஸ் இருந்துச்சு. அந்த லாஸு ப்ளஸ்ஸு இப்போ ஒரு 24 மொத்தம் 54,000 வந்துருக்குது. உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருக்குது, 54,000. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இடத்துல 54,000 போடணும். டு ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட் 54,000. ஆனால் மேலே லாஸ் எவ்வளோ தான் போச்சு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டிஎஃப்எல் எவ்வளோ தான் போடணுங்க. டிஎஃப்எல் லைபிலிட்டிஸில் வந்து உங்களுக்கு 50,000 இந்த லைபிலிட்டிஸில் 50,000 இந்த லைபிலிட்டிஸில் 20,000 போச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கப்போ 30,000 இருக்கும், அப்படி கூட சொல்லலாம். ஸோ 30,000 லைபிலிட்டிஸ். அப்போ மிச்சம் எவ்வளவு 24,000. அப்போ அது டிஎஃப்ஏ, அப்போ அது டெரிவேட்டிவ் ஃபினான்சியல் அசெட்ஸ் எவ்வளவு 24,000. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். எனக்கு 54,000 வந்திருக்கணும் ப்ராஃபிட்டு, ஆல்ரெடி லாஸ் இருக்குது ஸ்டில் எவ்வளவு 30,000. மிச்சம் தான் எனக்கு எவ்வளவு, அதெல்லாம் லாஸ்லாம் போக மிச்சம் எனக்கு 24,000 கெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லாஜிக்கலி 54,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குது. அதில் பழைய லாஸ் 30,000, புது அசெட் ஒன்று கிரியேட் ஆகிருக்குது இல்லைங்க 24,000. இது 3 குவார்ட்டர் வரைக்கும் போட்டுச்சு. அப்போ 31/12/2017 என்ன நடக்குதுன்னா, கணக்குப்படி நான் வாங்குறேன் இல்லையா, அக்ரிமெண்ட் போட்டது 65 ரூபாய்க்கு, ஆனால் ஸ்பாட் ரேட்டு 62 ரூபா தான் இருக்குது. அப்போ நான் போட்டது 65 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டேன், ஆனால் ஸ்பாட்டில் எவ்வளோ தான் இருக்குது. அப்போ 3 rupees லாஸு. எத்தனை கான்ட்ராக்டுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 40,000 இன்ட்டு 40,000. ஏன்னா ரேட்டு குறைஞ்சிருச்சு மார்க்கெட்டில். இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது. இன்றைக்கி வாங்கினா எனக்கு லாபம் தான். அப்போ நான் வாங்கினது 65 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், ஆனால் இங்கே 62 ரூபாய்க்கு தான் இருக்குது. அப்படின்னும் பொழுது 1,20,000 எனக்கு என்னது லாஸ். 1,20,000 எனக்கு லாஸ். சரி, என்ன பண்ணலாம், இந்த லாஸையும் நான் ரெகக்னைஸ் பண்ணல இல்லையா. அப்போ டோட்டல் லாஸ் எனக்கு 1,20,000 ப்ளஸ்ஸு. சார் நம்ம டோட்டல் லாஸ் இப்படி நான் 2 விதையாக சொல்லித்தரேன். உங்களுக்கு லாஸ் வந்து உங்களுக்கு 1,20,000 ஆகிடுச்சு இல்லையா. அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், யூ ஹேவ் டு பே. ஆமாம் தானே, நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் நீங்கள் பண்ணணும். எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கேள்வி என்ன. சார் நான் வந்து லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ லாஸ் ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட் 1,20,000 ரூபாய் எனக்கு லாஸ். டோட்டல் லாஸ் எனக்கு 1,20,000 ரூபாய். என்ட்ரி எப்படி போடுவேன் நான், கேஷ் அக்கௌண்ட்டா,
நான் வாங்குறேங்களா உள்ளே வருது இல்லை, எனக்கு என்ன வருது 65 உள்ளே வருதா, இல்லை வெளியே எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அப்போ கேஷ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் இப்படி சொல்கிறத விட நம்ம அசெப்ட் தான் வந்துடுது இல்லை, யூஎஸ்டி அக்கௌண்ட் தான் நம்ம வந்துருக்கு. நம்ம இங்கே மாற்றி தான் எழுதணும். ஆக்சுவலாக என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு கேள்வி, என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்படி பர்ச்சேஸ் யூஎஸ்டி. இப்போ யூஎஸ்டி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்போ உள்ளதாக அதானே வருது. அப்போ யூஎஸ்டி அக்கௌண்ட்டு டெட்டார், யூஎஸ்டி அக்கௌண்ட்டு டெட்டார் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு அக்ரிமெண்ட் போட்டிங்களோ அதுதான் 65. ஓகே 65. இது நீங்கள் பே அதோடைய காஸ்டிங் வந்து எவ்வளோ தான் இருக்குது, 62 தான் இருக்குது. அப்போ 62 இன்ட்டு 40. இப்போ 62 இன்ட்டு 40 24,80,000. புரியுதுங்களா. இங்கே இது ஒரு மெத்தட். 2 லாஸ், எது லாஸு, எனக்கு இந்த லாஸ் 1,20,000 வந்துடுச்சு இல்லையா. அப்போ 24,80,000 ப்ளஸ் 1,20,000, அப்போ 26 லட்சம். 2 கேஷ். ஸோ 26 லட்சம் இப்படியும் போடலாம். இது ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடில் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படின்னு நான் சொல்லித்தரேன். யூஎஸ்டி அக்கௌண்ட் டேட்டா 24,80,000 P&L அக்கௌண்ட்டு டேட்டா 1,44,000 டூ கேஷ் 26 லட்சம் டூ இந்த அசட் வாங்கினீங்க இல்லைங்களா, டிஎஃப்பிஏ 24,000. இங்கே அசட்டுன்னு போட்டிங்கன்னா அது ரிவர்ஸ் பண்ணியாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,24,000, 26 லட்சத்துக்கு தெரிஞ்சு போச்சு சேம் பீரியட்ஸ். ஏன் சார்னா 1,44,000 மைனஸ் 24,000 1,20,000 நெட் ஃபிகராக நம்ம எடுத்து போட்டுருக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எனக்கு நெட் ஃபிகராக அப்படின்னு சார் வந்துச்சு. ஏன்னா லாஸ் எவ்வளோ, 3 ரூபா லாஸ் எனக்கு 65 ரூபா. அப்போ லாஸ் நெட் ஃபிகரே நெட்டாக எனக்கு வந்து லாஸ் வந்து 1,20,000. ஆனால் அது எப்படி வருதுன்னா, ஆல்ரெடி எனக்கு 24,000 கெயின் வந்துருச்சு. 1,44,000 அப்படின்றது வந்து இந்த பிஎன்எல் அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணிடுவோம். 50,000 இல்லைங்களா, இங்கே வந்து 20,000, இங்கே வந்து 50, மொத்தம் 74 ப்ளஸ் ஒரு 50. இங்கே டோட்டல் 54, 20 74 ப்ளஸ் 50 1,24,000 ப்ளஸ் ஒரு 20, 1,44,000 வந்திருக்கணும். லாஜிக்கலி யூ காட் 1,44,000. எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது எப்படி வந்து 1,44,000 வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கெயின் 24,000 வந்துச்சு இல்லைங்களா. லாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50, 30, 24
30, 24. அப்போ இந்த இடத்துல நம்ம போட்டுருந்தோம். இந்த சம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு 50,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெயின் எனக்கு 20,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 51,000 வருது. ஸோ என்னுடைய கெயின் வந்து 54,000. லாஸில் அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். அப்போ இது வந்து 1,20,000 அப்படின்றது தான் என்னோடய லாஸ், கடைசியாக வரக்கூடிய லாஸு. ப்ளஸ் 24,000 வந்து என்னுடைய அசட்டு. அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துருக்குன்னா எனக்கு 1,20,000 ப்ளஸ்ஸு இந்த இது 1,20,000 ப்ளஸ்ஸு லாஸு ப்ளஸ்ஸு 24,000 அசட்டு. அப்போ அசட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு இங்கே 1,20,000 வரும். அப்போ நெட்டாக பார்த்தா 1,20,000, டோட்டலாக பார்த்தா 1,40,000 இந்த சம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் டெரிவேட்டிவ்ஸில். அண்டர்ஸ்டாண்ட் நெகட்டிவ் 2 மார்க்ஸ் சம். தேங்க்யூ.